வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். ஆனால் இந்த அரங்கத்திற்கு மாணவர்கள் தான் அவசியம். இந்த அரங்கத்திற்கு மாணவர்கள் தான் அவசியம். முக்கணியே முப்பாதே மூவாத முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும்பேரே இத்தரை சூரியனே எங்கள் உயிரமதே சித்திரை தன்னிலவே தேயாத மொழிபெயர்ப்பே செம்மொழி மாக்குடும்பம் சீராட்டும் செம்மொழியே எம்மொழிக்கும் மூத்தவளே என்றும் இருப்பவளே பண்புணர்த்தும் ஆசானே பாபோற்றும் தேனூற்றே கண்ணே நீ ஞானக்கணி அத்தகைய கனியமுதை பொழிய கல்லூரிக்கு வந்திருக்கின்ற முனைவர் டாக்டர் கான்ஸ்டாயின் அவர்களை இங்கு உங்களுடன் உரையாற்ற அன்போடு மகிழ்ச்சியோடு உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு கடலை தாளாட்டுகிற வங்க கடலோரத்தில் தென்னிந்தியா முழுமைக்கும் பரவியிருந்த திராவிட இனத்திற்கு உயர்கல்வி தர வேண்டும் என்று முதலாக 1840களில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலாக ஏறத்தாழ 181 ஆண்டுகள் இந்த கல்வி நிலையம் இந்த திராவிடர்களுக்கு கல்வி பயிற்சி தந்து கொண்டிருக்கிறது என்ற பெருமை மிகு இந்த மாநில கல்லூரியில் 1853 இருந்து 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட 1853 இருந்து திராவிட இயக்கத்தின் வரலாற்றை, இந்த மண்ணின் வரலாற்றை, மக்களின் வரலாற்றை, மன்னர்களின் வரலாற்றை எடுத்து எண்ணிக் கொண்டிருக்கிற வரலாற்று துறையின் சார்பாக பெருமழையானாலும் கொடுந்துயர் ஆனாலும் வீசு புயல் ஆனாலும் பெருந்தொற்று ஆனாலும் கவலை கொள்ள வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அல்லல்படுகிற மக்களுக்கு அன்றாடம் அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கிற, வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிற இந்திய துணைக்கண்டமே அண்ணாந்துபார்க்கிற முதல்வராக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் படித்த இந்த மாநிலத்தில் இந்த மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவராக இன்றைய முதல்வராக அமர்ந்திருக்கிற இந்த ஆட்சியாளரினுடைய இந்த பொன்னான வரலாறு பேசுகிற இந்த காலகட்டத்தில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரத்தை நமக்கு இட்டு சென்றவர்கள் சொன்னார்கள், சுதந்திரத்தை விட்டு போகிறோம், கட்டி காப்பதற்கு இந்தியாவில் யார் இருக்கிறார் என்று ஏளனம் பேசினார்கள். ஆனால் கடந்த 75 ஆண்டுகளாக குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வக்கற்று நின்ற இந்தியாவை குண்டு ஓடுகிறவர்கள் மத்தியில் அணுகுண்டு வீசக்கூடிய அளவிற்கு வளர்த்தெடுத்த பெருமையோடு அந்த 75 ஆண்டு கால வரலாற்றை நினைத்து பார்க்கும் விதமாக இன்றைக்கு 75வது சுதந்திர தினத்தினுடைய கருத்தரங்கமாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் மாரப்பன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற காத்திருக்கிற அன்பு சகோதரர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, இங்கே இந்த விழாவை துவக்கி வைத்து தலைமுறை ஆட்சி சென்றிருக்கிற கல்லூரி முதல்வர் முனைவர் ராமன் அவர்களே, எனக்கு முன்னால் நடந்த 4 நாட்களாக இங்கே வந்து கருத்துரங்கத்தில் கருத்துரை ஆட்சி சென்றிருக்கிற என் அன்பு சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ், கோவண்ணா, டாக்டர் எழிலன் மற்றும் கடற்கரை போன்ற எழுத்தாளர்கள் வந்து கருத்துரை ஆட்சி சென்றிருக்கிறவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கிற என் அன்பு தம்பி மதி, அமுதன், சித்திக் மற்றும் கான் வசந்த் போன்றவர்களுக்கும், என் எதிரிலே
உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். என் இதயத்தில் என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியாக நான் மதிக்கிற என் மாணவ தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியிலே உரையாற்ற வேண்டும் என்று அழைத்தார்கள். சற்றேறக்குறைய 12-13 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி பேராசிரியராக நான் பணியாற்றிய அந்த நாட்கள் நினைவுக்கு வந்து போனது. கல்லூரி வளாகத்திற்குள் வகுப்பறையை நோக்கி ஒரு சாக்பீஸ் கையில் எடுத்துக்கொண்டு நான் நடந்து போனால் இளங்கலை கணிப்பொறித்துறையை சார்ந்த மாணவர்கள் உடனடியாக வகுப்பறைக்கு ஓடி போவார். பக்கத்திலே கணிதத்துறை, வரலாற்றுத்துறை என்று இளங்கலை மாணவர்கள் இருக்கிறவர்கள் நான் போகிற போது என்னிடம் கேட்பார்கள், அது என்ன சார், நீங்க வந்தா என்னமோ படையப்பர் வர்ற மாதிரி பயந்து போய் ஓடுறாங்க, அந்த அளவுக்கு பயங்காட்டி வைத்திருக்கிறீர்களா மாணவர்களை என்று அந்த மாணவ தோழர்கள் என்னோடு கலந்துரையாடுகிற அந்த நிகழ்வுகள் என் ஞாபகத்தில் வந்து போகுது. மாணவனை உருவாக்குவதில் ஆசிரியர்களுக்கு இருக்கிற பொறுப்புணர்வோடு நடந்து கொண்ட காரணத்தினால் படித்த மாணவர்களின் வெற்றி வரலாற்றில் என் கைரேகையும் பகிர்ந்திருக்கிறது என்பதை மாணவ தோழர்கள் என்னோடு வந்து பகிர்ந்து கொள்கிற அந்த கனவும் என் கண்களுக்குள் வந்து போகிறது. அதையும் விட 3:30 மணிக்கு கல்லூரி முடித்த பிறகு விளையாட்டு மைதானத்தில் போய் மாணவ தோழர்களோடு வாலிபால் விளையாடிய அந்த நாட்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. வாலிபால் விளையாட வேண்டும் என்றால் முதல் பாயிண்ட் நாம் போட்டு சர்வீஸ் அடிப்பது லவ் ஆல் என்றுதான் பாலை போடுவோம். நான் லவ் ஆல் என்று அந்த பால் போடுகிற போது எனக்குள்ளே எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்கிற ஒரு சமதர்ம தத்துவம் எனக்குள் வரும். ஆனால் என் மாணவர்கள் அங்கே மாணவியர்கள் போகிற போது மட்டும் உறக்க சொல்வார்கள், லவ் ஆல் என்று பால் போடுவார்கள். தவறில்லை. வரம்பு மீறாத குறும்பு அந்த வயதில் மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறவன் தான் ஆசிரியனாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால் அவர்கள் சவால் என்று போடுகிற போது நானும் சிரித்து விளையாடி அந்த காலகட்டங்கள் ஞாபகத்திற்கு வந்த காரணத்தினால் உள்ளபடியே சொல்லுகிறேன், உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறேன். மீண்டும் ஒரு கல்லூரி வளாகத்திற்குள் என் மாணவ செல்வங்களை நான் தரிசிக்கிறேன் என்று நினைக்கிற போது என்னை அறியாமல் என் நரம்புகளும் நாடிகளுக்குள்ளும் அந்த பாச உணர்வு வந்து நின்று கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சகோதரர் மாரப்பன், வரலாற்றுத்துறை தலைவர், முதல்வர் மற்றும் மாணவ தோழர்களுக்கும் நான் வந்து இறங்கிய உடனே எனக்கு வரவேற்பளித்த திராவிட இயக்கத்தினுடைய மாணவர் இயக்கத்தினுடைய தம்பி அறிவழகனோடு சேர்ந்து எனக்கு வரவேற்பளித்த அந்த நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் இன்றைக்கு உங்களிடம் பேச வேண்டிய தலைப்பு சுதந்திர போராட்டத்தில் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, அப்படி இருக்கிற போது திராவிட இயக்கம் ஒன்று எங்கே இருந்து வந்தது என்ற கேள்வி உங்களுக்கு. எனக்கும் அந்த கேள்வி வந்தது. ஜனநாயக தத்துவத்தை பேசியிருக்கிற தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், கன்ஃபியூசியஸ் மட்டுமல்ல, அர்த்த சாஸ்திரம் எழுதிய கௌடில்யர் கூட என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உண்மையான சுதந்திரம் எது என்று கேட்டால் அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, அரசியல் விடுதலை மட்டும் சுதந்திரம் அல்ல, சமூக விடுதலையும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இயக்கம் தான் திராவிட இயக்கம் என்பதுதான். அப்படி இந்த தமிழ் சமூகம் சுதந்திரத்தோடு வாழ்ந்திருந்ததா? இல்லை, இன்றைக்கு நாம் இருக்கிறோமே, கட்டுப்பட்டு கிடக்கிறோமே, இதை போலத்தான் இந்த தமிழ் சமூகம் கட்டுப்பட்டு கிடந்ததா என்று சிந்தித்து பார்த்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால்
நமது வரலாறாக கருதப்படக்கூடிய இலக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கை இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த தமிழினம் வாழ்ந்திருக்கிறது. யாருக்கும் எந்த பயமும் இல்லாமல் ஒரு கூட்டம் இந்த இனம் வாழ்ந்திருக்கிறது. அரசியலில் ஒரு அறத்தை இந்த இனம் பேசியிருக்கிறது. இல்வாழ்க்கையில் ஒரு அறம் இந்த இனம் பேசியிருக்கிறது. பண்பாட்டில் ஒரு அறம் இந்த இனம் பேசியிருக்கிறது. இப்படி எல்லாவற்றிற்கும் அறத்தை பேசிய இந்த இனம், ஒன்றாக வாழ்ந்த இனம், உலகத்திற்கே மேன்மையான இந்த இனம் எப்படி அடிமைப்பட்டு போனது? சமூகத்தில் எத்தனை விலங்குகளுக்கு இடையே இது மாட்டிக்கொண்டு விழிக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அப்படியானால் தான் அந்த விலங்கை ஒழிப்பதற்கு இந்த திராவிட இயக்கம் தேவைப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், வயது வந்த பிள்ளைகள் தான், என் பிள்ளைகளின் வயதை ஒத்த பிள்ளைகள் தான். உங்களோடு பேசுவது ஒன்றும் தவறில்லை. உங்களிடம் யாராவது காதல் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? காதல் என்றால் ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி, பருவத்தின் வெளிப்பாடு, ஹார்மோனின் விளையாட்டு, பாச உணர்ச்சியும் பால் உணர்ச்சியும் தொட்டுக்கொள்ளுகிற புள்ளி, இப்படியெல்லாம் நீங்கள் காதலை சொல்கிறீர்கள். காதல் என்பது பருவத்தால் வருவது, 16 வயதை தொட்டால் வருவது, இப்படித்தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழினம் காதலை அறமாக போற்றி இருக்கிறது, நாகரிகமாக காதலை போற்றி இருக்கிறது என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க முடிகிறதா? சார், உண்மையிலே அப்படி நடந்ததா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அல்லவா? நீங்கள் பேசுவதற்காக அல்லது இந்த இனத்தின் பெருமையை சொல்லுவதற்காக பேசுகிறீர்களா, இல்லை உண்மையிலேயே இந்த இனம் அப்படித்தான் வாழ்ந்ததா என்றால் சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் வருகிறது. அந்த பாடலில் ஒரு தாய் ஒருத்தி தன் வயதுக்கு வந்த பெண்ணை வீட்டில் இருந்து காணவில்லை. பெண்ணொருத்தி காணாமல் போகிறாள், வயது வந்த பெண். அந்த தாய் வீடு வீடாக கேட்கிறாள், என் பிள்ளைய பார்த்தீங்களா, என் பொண்ணை பார்த்தீங்களா, என் மகளை பார்த்தீங்களா, பாராட்டி சீராட்டி வளர்த்தேனே பருவம் வந்த என் பெண்ணை பார்த்தீர்களா என்று ஒவ்வொருடமும் கேட்டு போகிறாள். யாரும் கண்டதாக சொல்லவில்லை. அவள் ஊரின் எல்லைக்கு வருகிறாள். வருகிற போது அவளுடைய மூத்த சகோதரனை போல் ஒரு ஆண்மகன் வருகிறார், அந்த ஊரை சார்ந்தவர். அவரிடமும் கேட்கிறாள், அண்ணன், என் பொண்ணு இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் காணாமல் போய்விட்டால் நீங்கள் பார்த்தீர்களா? அப்பொழுது அந்த சகோதரன் சொன்னான், கவலைப்படாதே, உன் பெண்ணை நான் பார்த்தேன். ஒரு இளைஞனோடு அவள் உடன் போவதை நான் பார்த்தேன். எனவே நீ கவலைப்படாமல் இரு என்று சொல்லுகிறார். தாய் அல்லவா, அவளுக்கு ஒரு உதறல் எடுக்கிறது. என்ன உதறல்? அவள் போனால் சரி, ஆனால் அவள் எப்படிப்பட்டவனோடு போனாள் என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அதை கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் மகளின் கணவன் அவனை பற்றி நாம் கேட்பது தவறாகிவிடும் என்ற அறத்தின் பால் அவள் இருக்கிறாள். நின்று கொண்டு அந்த அண்ணனிடம் கேட்கிறாள், என்னென்ன நீங்க சொல்றீங்க என்று அந்த கேள்வி. அவர் சொல்றார், கவலைப்படாமல் போ, ஒழுக்கமான இளைஞனோடு தான் உன் பிள்ளை போனாள், கவலைப்படாமல் இரு, நன்றாக வாழ்வார்கள் என்று அந்த சகோதரன் சொல்லி அனுப்புகிறான். தாய் வீட்டிற்கு வருகிறாள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு என் வீட்டில் அல்லது நமது வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மிடம் வந்து சொல்ல முடியுமா? என் பிள்ளை என்னிடம் வந்து கேட்பானா, என்னிடம் வந்து சொல்லுவானா? என் பிள்ளை, பெண் பிள்ளை என்னிடம் வந்து சொல்லுமா, அப்பா நான் காதலிக்கிறேன், என்ன தவறு? காதலிக்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு என்ன கேள்வி வருகிறது இங்கு என்று சொன்னால், அவன் என்ன சாதி, என்ன மதம், என்ன இனம், என்ன வர்க்கம், என்ன குலம், என்ன கோத்திரம், இதெல்லாம் கேட்கப்படுகிறது அல்லவா? ஆனால் அன்றைக்கு அது கேட்கப்படவே இல்லை. இந்த தமிழினத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, வர்க்கம் இல்லை, எல்லோரும் எல்லாருமாக வாழ்ந்த ஒரு இனம்தான் இந்த தமிழினம் என்பதை இலக்கியம். அப்படி நினைத்து பார்த்தால் உங்களுக்கு அந்த ஏக்கம் பிறக்கிறதா இல்லையா?
நான் விரும்பிய பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும், நான் விரும்பிய ஆணை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும், என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தன்னாட்சி சுதந்திரம் எனக்கு இருக்கும். இப்படி என் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதை கெடுத்த கேடுமதியாளர்கள் யார்? இந்த சமூகத்தை சிதைத்தவன் யார்? இந்த ஆத்திரம் பிறக்கிறதா இல்லையா? இந்த ஆத்திரத்தின் பதில் தான் பார்ப்பனிய சிந்தனையாளர். நம்மை கெடுத்து குட்டிச்சுவராக்கி நம்மை இப்படியெல்லாம் பிரித்து வைத்து அழகு பார்த்தவர்கள் பார்ப்பனிய சிந்தனையாளர். கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மண்ணில் எந்த கேள்வியும் இல்லை, எல்லோரும் ஒன்றாகத்தான் வாழ்ந்தோம். வட இந்தியாவில் இருந்து வந்த பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் மெல்ல நமக்குள் பிளவுகளை உண்டாக்குகிறார்கள். எப்பொழுதுமே வந்தேரிகள் தாங்கள் வாழ்வதற்காக இங்கே இருக்கிறவர்களை ஊரு 2 கொட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்கிற கதையாக கூறு விடுவதற்கு வழிபார்ப்பது என்பது வாழ்க்கையின் யதார்த்தம். இப்படி வந்தேரிகள், வடக்கே இருந்து வந்த மதவாதிகள் மெல்ல நம்மை பிரிக்க நினைக்கிறார். நேரடியாக மக்களிடம் இதை சொல்ல முடியாது. அறத்தோடு வாழுகிற இனம், ஆணும் பெண்ணும் படித்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 57 பெண்பார் புலவர்கள் இந்த மண்ணில் நடமாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வியை எல்லோருக்கும் பொதுவாக வைத்திருந்த ஒரு இனம் அல்லவா இந்த இனம்? அவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு இனத்திடம் ஒரு அறிவிலித்தனமான உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற சனாதன கொள்கையை எப்படி கொண்டு செல்ல முடியும்? அவர்கள் அறிவாளிகள். அரசனிடம் போய்விட்டார், நம்மை ஆண்ட அரசனிடம் போய்விட்டார். மக்களிடம் போனால் இருபடாது, அரசனிடம் போனார்கள். நீங்கள் யாரையாவது சுரண்ட நினைத்தால், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட் எ பர்சன், அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ஒன்றில் அவனுக்கு ஆசை இருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு பயம் இருக்க வேண்டும். பயம் இருந்தாலும் அவனை நீங்கள் சுரண்டி விடலாம், அவனுக்கு ஆசை இருந்தாலும் நீங்கள் சுரண்டி விடலாம். இங்கே மக்களுக்கு, நம் தமிழ் மக்களுக்கு ஆசையும் இல்லை, பயமும் இல்லை. வருவது வரட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் போவதற்கு வழி இல்லை. ஆனால் அரசனுக்கு ஆசை இருக்கிறது, நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, தான் போரிடுகிற போரில் எல்லாம் தான் வெல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, தோற்று போய்விடக் கூடாது என்கிற பயமும் இருக்கிறது. பயன்படுத்திக் கொண்டார்கள் பார்ப்பனிய சிந்தனையாளர்கள். நேரம் கொடுத்தார். போருக்கு போக வேண்டுமா, நேரம் கொடுத்தார். வாழெடுக்க வேண்டுமா, நேரம் குறித்தார்கள். இந்த நேரம் குறிக்கிறதையெல்லாம் நல்ல நேரம் நல்ல நேரம் என்று சொல்லியே நேரம் குறித்து நம்பிக்கையை உருவாக்கி மெல்ல அவர்களை இந்த மூட நம்பிக்கையின் பால் இருந்தார்கள். நான் கேட்கிறேன், 2 அரசர்களுக்கும் ஒருவன், இங்கே ஒரு சோதிடன் நேரம் குறிக்கிறான், இன்னொரு அவனை எதிர்த்து போரிடுகிற இன்னொரு அரசனுக்கு இன்னொரு ஜோதிடன் நேரம் குறிக்கிறான். ஒருவன் வெல்கிறான், ஒருவன் தோற்கிறான். சரிதானே? வென்றவன் கொண்டாடலாம், சரி. தோற்ற மன்னனுக்கு அறிவு வேண்டாமா? நமக்கு நேரத்தை சொன்னவன் சோதிடன், இவன் தான் நம்மை கெடுத்தான் என்று அவன் தலையை சீவி இருந்தால் பார்ப்பனிய சித்தாந்தம் இந்த மண்ணில் வந்திருக்காது. ஆனால் உடனடியாக இந்த சோதிடன் என்ன செய்கிறான்? நீங்கள் தோற்றதற்கு பரிகாரமாக எங்கள் ஊரிலே இருக்கிற பார்ப்பனர்களுக்கு 2 ஊர் பசுமாடும் ஊரும் கொடுத்தால் அடுத்த போரிலே நீங்கள் வென்று விடுவீர்கள் என்று பரிகாரம் சொல்கிறான். பரிகாரத்தை நம்புகிற மடத்தனமான அரசர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் பல நேரங்களில் மடத்தனமாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் கடந்த 10 ஆண்டை நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சங்க இலக்கியத்தை பேசிக் கொள்கிறேன். இப்படி இந்த மன்னர்கள் மடத்தனமாக இருந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு மெல்ல ஒரு திட்டம் தீட்டுகிறார். பிரம்மா என்கிறவன் இந்த உலகை படைத்தான். தலையில் இருந்து பிறந்தான் பிராமணன், தோளில் இருந்து பிறந்தான் சத்திரியன், தொடையில் இருந்து பிறந்தான் வைசியன், பாதத்தில் இருந்து பிறந்தால் அவன் சூத்திரன். இங்கேதான் நீங்கள் கவனமாக இருக்கிறது. அதாவது பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் அவர்களை எதிர்த்து பார்ப்பனிய எதிர்ப்பு சிந்தனை என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் அல்லவா? நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்போம். ஆனால் அவர்கள் தெளிவாக திட்டமிடுகிறார்கள். எப்படி திட்டமிடுகிறார்கள்? இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக விட்டுவிட்டால் இவர்கள் எல்லோரும் நமக்கு எதிராக வருவார்கள். அப்படியானால் அவருக்குள் ஏற்றத்தாழ்வை விதிக்க வேண்டும். அதாவது ஓபிசி அவனுக்கு அடிமை பிசி, பிசிக்கு அடிமை எம்பிசி,
எம்பிசிக்கு கீழே எஸ்சி, எஸ்சிக்கு கீழே எஸ்டி, எஸ்டிக்கு கீழே பெண்கள். அடிமை சமூகத்தினுடைய கடைசி அடிமை யார் என்று கேட்டால் பெண் என்று கொண்டு போய் வைக்கிறார். இப்பொழுது இவர்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி வருகிறது. எஸ்சி எஸ்டியை கேட்டால் எனக்கு கீழே பெண்கள் இருக்கிறார், எனக்கு ஒரு அடிமை இருக்கிறது. எம்பிசியை கேட்டால் எனக்கு கீழே எஸ்சி எஸ்டி இருக்கிறது, பெண் இருக்கிறார். ஓசியை கேட்டால், ஓபிசியை கேட்டால் எனக்கு கீழே எம்பிசி இருக்கிறது, எஸ்சி இருக்கிறது, பெண்கள் இருக்கிறார்கள். நான் ஆண்ட சமூகம். இவனுக்கு ஒரு ஒரு கர்வம், நமக்கு கீழே 3 பேர் இருக்காங்க என்ற முட்டாப்பையில இந்த 4 பேரையும் சேர்த்து ஒருத்தர் மேல உட்கார்ந்து ஆட்டிட்டு இருக்கான, அவனை என்னன்னு கேட்கிற பொழுது துப்பில்லையே இந்த அறிவு வேலை செய்ய விடாமல். அதைத்தான் டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கிரேடட் இன்இக்வாலிட்டி, அதாவது நம்மை எல்லாம் ஒரு சாதியாக சேர்த்து விடாமல் நமக்குள்ளும் இந்த ஏற்றத்தாழ்வை வைத்து விட்டால் நாம் ஒன்று சேர்ந்து போராட மாட்டோம், நமக்குள் சண்டையிட்டுக் கொள்வோம். நமக்குள் சண்டையிட்டுக் கொண்டால் சமாதானம் செய்வதற்கு ஒருவன் தேவைப்படுவான். அவன் தான் இந்த ஆட்சியினுடைய, இந்த மக்களினுடைய, இந்த சமூகத்தினுடைய உயர்நிலை சாதிக்காரன் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிட்டார். அது மெல்ல பரவ ஆரம்பித்தது. மன்னர்கள் இதிலே வீழ்ந்தார்கள். வீழ்ந்த பிறகு எங்கு வந்தார்கள் தெரியுமா? எந்த ஒரு சமூகத்தை கெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சமூகத்திடமிருந்து கல்வியை பறித்து விட்டால் போதும், அந்த சமூகம் தானாக. நீங்கள் கல்வி கற்க முடியாது, கல்வியை உங்களிடமிருந்து பிடிக்கி விட்டார்கள். நீ கல்வியை கேட்டால் உன் காதிலே ஈயத்தை காட்சி ஊத்த வேண்டும். நீ போய் உட்கார்ந்து படிக்க முடியாது. உன்னை கல்வியை விட்டு தூரே தள்ளினார்கள். நமது ஆட்கள் எல்லாம் கை நாட்டுகளாக போனார். அப்படியானால் இப்பொழுது இந்த சாதி, இந்த மதம், இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த சமூக விலங்குகள் இருக்கிறதெல்லாம் நம் மீது போடப்பட்டிருக்கிற அடிமை விலங்கு, இதிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டுமா, அல்லது ஆங்கிலேயர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறானே அந்த அரசியல் விடுதலை வேண்டுமா என்ற கேள்வி வரும். கேள்வி வந்தபோது தந்தை பெரியார் போன்றவர்கள், டி.எம். நாயர் போன்றவர்கள், நடேச முதலியார் போன்றவர்கள் எல்லாம் என்ன முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால், எங்கள் பிள்ளைகளை நிம்மதியாக இருக்க வைப்பதற்கு எங்களுக்கு சமூக விடுதலை தாண்டா வேண்டும், அரசியல் விடுதலை தேவையில்லை என்று சொன்னார். சமூகத்தில் என் பிள்ளைகள் யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் கிடையாது, யாரும் தாழ்ந்தவன் கிடையாது, எல்லோரும் சமம், எல்லோருக்கும் எல்லாமும் உண்டு என்ற ஒரு சமத்துவ சமுதாயம் வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சமூக விடுதலை வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அந்த சிந்தனையின் வடிவுதான் இந்த திராவிட இயக்கம். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற என் சகோதரிகளை கேட்கிறேன், கூச்சம் இல்லாமல் சொல்லுங்கள், உங்களின் தாய்மார்களில் எத்தனை பேர் பட்டதாரி? பட்டதாரிகள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் பட்டதாரி அம்மா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கை தூக்கு. பையன் வேண்டாம், நாம் தாய்மார் பெண்களை. ஆனால் தவறில்லை, அது தவறில்லை, அதற்காக சிரிக்க வேண்டாம். அதாவது ஏறத்தாழ நான் இங்கு பார்க்கிறேன் 50 to 60 சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஆண்டு 2021. இன்றைக்கும் நம் சமூகத்தில் இந்த 60 பிள்ளைகளினுடைய தாய்மார்களில் 2 பேர் மட்டும்தான் பட்டதாரிகள் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் 57 பெண்பார் புலவர்களை வைத்திருந்த இந்த மண்ணில் இன்றைக்கு 60க்கு 2 பேர் கிராஜுவேட். இந்த ஒரு பரிதாபகரமான நிலைமையை உருவாக்கிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை வேரடி மண்ணோடு ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம் என்கிற இயக்கம் என்பதைத்தான் சொன்னார். ஆட்சிக்கு வருகிறோம். 1921 ஆட்சிக்கு வருகிறோம். ஆட்சிக்கு வந்த உடனேயே நமது ஆட்சியாளர்கள் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள் சுப்பராயர் ஐயாவாக இருக்கலாம், பனகரசராக இருக்கலாம், தியாகராஜ செட்டியார், நடேச முதலியார் என்று யார் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். முதலில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். எனவே கல்வி நிலையங்களில் எங்களுக்கு அப்பொழுது பிசி கிடையாது, அப்போ எம்பிசி கிடையாது. அப்போ இந்த மண்ணில் எப்படி இருந்தது அப்படின்னா, பிராமணர் இல்லாத இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவ்வளவுதான் இருக்கு. இந்த 5 தான். அந்த பிசி எம்பிசி அந்த சாதி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனையும் இருந்தது. பார்த்தார்கள் நமது நீதி கட்சி தோழர்கள் ஆட்சி அமைத்த உடனேயே கையிலே கொடுத்தார். முதலில் இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்து எவரெல்லாம் படிக்காமல் இருக்கிறானோ, தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகப்படுத்தப்பட்டவன்
ரைட் டு எஜுகேஷன். உங்களுக்கெல்லாம் தெரியும் கல்வி உரிமை சட்டம், எல்லா பிள்ளைகளுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று 2009 தான் சட்டம் இயற்றப்படுகிறது. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2023 நீதி கட்சி ஆட்சியிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றியவன், சட்டத்தை நிறைவேற்றியவன் திராவிட இயக்கத்தை சார்ந்தவன். அப்போ பெண்களுக்கு கல்வி, அதை விட முக்கியமான ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை. பெண்கள் வாக்களிக்க கூடாது, அவர்கள் அடிமைகள் என்று இருந்தபோது அதை உடைத்தெறிந்து 1923 வாக்குரிமையை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். பெண்களும் வாக்களிக்க வேண்டும், ஜனநாயகத்தில் அவர்களும் பங்கெடுக்க வேண்டும், அப்படியானால் தான் ஒரு நீதி கிடைக்கும் என்று செய்தார். கல்வியில், வேலை வாய்ப்பில், ஒரு ஜனநாயகத்தை தீர்மானிக்கிற வாக்கெடுப்பில் மெல்ல 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 நமது சமூகத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவ்வளவு சாதாரணமாக கொண்டு வர முடிந்ததா என்ன? இல்லை. பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் அவ்வளவு சாதாரணமாக விட்டுள்ளதில்லை. 1923 நாம் இடஒதுக்கீடை கொண்டு வருகிறோம், அவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு போகிறார்கள். என்னவா? சாதி பெயரை சொல்லி அல்லது இனத்தின் பெயரை சொல்லி மக்களை வேறுபாடு பார்க்க கூடாது. யார் சொல்வது? ஏறத்தாழ 16 நூற்றாண்டுகளாக எந்த சாதியை சொல்லி நம்மை படிக்க கூடாது என்று சொன்னானோ அவன் நீதிமன்றத்தில் போய் சொல்லுகிறான், மக்களை பாகுபாடுபடுத்தக்கூடாது. நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டதே. அதுதானே நமக்கு வைத்தறிச்சல். அப்பொழுதுதான் தந்தை பெரியார் சொன்னால், என்னைக்கு நமது மக்கள், நம் சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற நம் தமிழினம் என்றைக்கு ஒரு நீதிபதியாக உட்கார்கிறதோ அன்றைக்குத்தான் நமக்கு நீதி கிடைக்கும், அதுவரைக்கும் நீதி கிடைக்காது என்று தந்தை பெரியார் சொன்னார். அதை தலைவர் கலைஞர் வரதராஜன் என்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நீதிபதியாக்கி அழகுவார். இன்னொரு குடும்பம் சொல்லலாம், நம்ம பிள்ளைங்க. இப்போ நீங்க உங்கள பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம். மாப்பிள்ளை தோழனாக, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குன்னா நீங்க போய் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்க அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னா என்னமோ ஒரு படம் ரன்னாப்பா, ஆமா, அந்த மாதிரி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நீங்க வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். இந்த உரிமையை உங்களுக்கு யார் தந்தாலும் தெரியுமா? 1967 வரைக்கும் இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்கிற வரைக்கும் காதல் திருமணங்கள் ஒத்துக்கொள்ளப்படவே இல்லை, சீர்திருத்த திருமணங்கள் ஒத்துக்கொள்ளப்படவே இல்லை. நீ வாழலாம், அதற்கு பெயர் கூடி வாழ்வது, அவ்வளவுதான். அது திருமணம் கிடையாது. இட் இஸ் நாட் சால்மனைஸ்ட், அது பரிசுத்தப்படுத்தப்படவில்லை. நீ திருமணம் பண்ணிட்ட அப்படின்னா சாமியார்ட்ட போனோம், புரோகிதர்கிட்ட போனோம், மாலையை நீ போட்டிருக்கணும், மாப்பிள்ளை மாலையை போட்டிருக்கணும், அவங்க உட்கார்ந்து உங்களுக்கு சடங்கு சொல்லியிருக்கணும், அவங்க ஒரு சர்டிபிகேட் தரணும். இவ்வளவும் தந்தால்தான் நீ சட்டப்படி நீ குடும்பம் நடத்துகிறாய், உன் திருமணம் செல்லும் என்று வைத்திருந்தது. தந்தை பெரியார் சொன்னார், இது என்னடா, என் பிள்ளைங்க ஒண்ணுக்கு ஒண்ணு விரும்புதுன்னா அது 2 பேரும் ஒன்னா வாழ்றதை விட்டு போட்டு இவன் புரோகிதன் ஒரு புரோக்கரை போய் என் பிள்ளைகள் ஏண்டா பார்க்கணும், சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்கு என்று தந்தை பெரியார் சொன்னார். அதை சட்டமாக ஏற்றுக்கொண்டு 1967 ஜூலையில் பேரறிஞர் அண்ணா சீர்திருத்த திருமணம், காதல் திருமணங்களை அங்கீகரித்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா என்கிற திராவிட பேர். இப்போ உங்ககிட்ட கேட்கிறாங்க, இப்போ உங்க மனச்சாட்சி, இந்த மண்ணில் நீங்கள் காதலர் தினம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அதை வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாட முடியாது, பெரியார் டே என்றுதான் நீங்கள் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த மண்ணில் காதலை வாழ வைத்த தலைவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின். அப்படியானால் நான் முதலில் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, காதலில் துவங்கினேன் அல்லவா, இங்கே காதலையும் வாழ வைத்தது திராவிட இயக்கம். உங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பு, இதே மாநில கல்லூரியில் எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை என்று சொன்னால், இந்த மாநில கல்லூரியில் ஒருவர் தமிழ் பட்டம் படிக்கிறார் என்று சொன்னால் அவர் சமஸ்கிருதத்தில் பாஸ் பண்ணினால் மட்டும்தான் அவர் பட்டதாரியாக முடியும் தமிழில். எவ்வளவு பெரிய கொடுமை!
சமஸ்கிருதம் ஒன்லி பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் அவர்களுக்கு உள்ளது. நம்ம பிள்ளைங்க சமஸ்கிருதம் படிக்காது. அப்போ சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ பிஏ தமிழ்ல பட்டதாரி ஆக முடியும் என்று நமக்கு ஒரு விலங்கு போட்டு வச்சிருந்தோம். நீதி கட்சி ஆட்சியில் தான் அதை தூக்கி எறிந்தார்கள். சமஸ்கிருதம் படிக்காமல் தமிழில் பட்டதாரி ஆக முடியும் என்று சட்டம் இயற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தை தூக்கி எறிந்து விட்டு தமிழை காப்பாற்றிய பெருமை திராவிட இயக்கத்திற்கும். ஆக மொழி, இனம், இனத்தினுடைய கல்வி, இனத்தினுடைய வேலை வாய்ப்பு, இப்படி எல்லா இடத்திலும் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் இன்றைக்கு நம் சமூகம் வாழ்ந்து கொள்ள முடியாது. மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள், ஒருவேளை உங்கள் காதுகளுக்கு வந்திருக்கலாம், தெரிந்தோ தெரியாமல் உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வந்திருக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 3வது செழுமை மிக மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் போட்ட அந்த திட்டங்கள் தான் என்பதை இன்னைக்கு சில பேர் நம்மளே சில பேர் கேட்கும். ரிசர்வேஷன் இருக்கு, நீங்க எல்லாரும் ஜாதியை ஒழிக்கணும் தானே சொல்றீங்கப்பா, அப்புறம் எதுக்குப்பா பள்ளிக்கூடத்தில் சாதியை வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? வருது இல்ல சார், சாதியை ஒழிக்கணும் தானே சார் இந்த இயக்கம் வந்தது, அப்புறம் எதுக்கு சார் பள்ளிக்கூடத்தில் போய் சாதிக்கணும்? இந்த கேள்வி நீங்க சாதாரணமா பார்த்தா ரொம்ப யதார்த்தமா தெரியும். சரிதானே? சாதி ஒழிக்கிறதுக்கு எதுக்கு சாதியை போய் கேட்கணும்? 1400 ஆண்டுகள் எந்த சாதியை கேட்டு நம்மை படிக்க விடாமல் வெளியே தள்ளினார்களோ அவன் சாதி கேட்டது நம்மை படிக்க விடாமல் மாற்றுவதற்கு. ஆனால் நாம் இன்றைக்கு சாதியை கேட்பது படிப்பதற்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கும். எனவே கல்வியை விட்டு தூர வைப்பதற்கு ஜாதியை கேட்கவில்லை, கல்வியை உனக்கு கொடுப்பதற்காக ஜாதியை கேட்கிறேன். இன்னும் 1300 வருடங்கள் நாங்கள் கேட்போம், இந்த ஜாதியை கேட்போம். கடைக்கோடி தமிழன் அறிவு பெறுகிற வரைக்கும் இதை நாங்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்போம். ஜாதியத்தை இன்றைக்கு இருக்கிற இந்த பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் இப்படித்தான் உங்களை திசை திருப்புவார்கள். ஆனால் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், ஜான் ரீஸ் அவர் மட்டுமல்ல, வாஜ்பாய் அவர்களுக்கு பொருளாதார வேலையாக இருந்த, பொருளாதார ஆலோசகராக இருந்த நாராயணன் IAS, இவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவை தூக்கி நிறுத்துவதற்கு திராவிட மாடல் தான் உண்மையான மாடலாக இருக்க முடியும், அதுதான் இந்தியாவை தூக்கி நிறுத்த முடியும் என்று புத்தகங்கள் இருக்கிறது. உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இன்னும் ஒரு வித்தை, அமெரிக்காவில் நாம் இந்த ஜாதியை பார்ப்பதை பாகுபாடு பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? அமெரிக்கா சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கல்வி கற்பதற்கோ அல்லது வேலை வாய்ப்பிற்கோ இந்த பாகுபாடு பார்ப்பது என்பது அஃபர்மேட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நேர்மறையான பாகுபாடு. அவனை வாழ வைப்பதற்காக இந்த பாகுபாடு பார்க்கிறார்கள். இதை அமெரிக்காவும் பின்பற்ற வேண்டும். அப்படியானால் தமிழனை இந்த உலகமே பின்பற்ற வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில். எனவே தோழர்களே, மாணவ தோழர்களே, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வேன், வாழுங்கள். ஹிஸ்டரியை படிக்க வேண்டும் என்று சில பேர் ஆசைப்பட்டு வந்திருப்பீர்கள். சில பேருக்கு என் தகுதிக்கு இதுதான் கிடைக்கும் என்று வந்திருப்பீர்கள். சில பேர் வேற ஏதோ கேட்டேன், கிடைக்கவில்லை, எனவே நான் இந்த ஹிஸ்டரிக்கு வந்தேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் உள்ளபடியே சொல்லுகிறேன், IAS அதிகாரி, IPS அதிகாரியாக ஆக முடியக்கூடியவர்கள் எல்லாம் படிப்பதெல்லாம் வரலாறு தான். வரலாறு படித்தவன் தான் IAS IPS அதிகாரி. நீ எப்படி இந்த கூட்டிற்குள் வந்தாய் என்று தெரியாது. ஆனால் இந்த கூட்டில் நீ படித்தவற்றை எடுத்துக்கொண்டு உன்னை நீ உயர்த்தி கொள்வாயே. ஆனால் இந்த மண்ணும் இந்த மக்களும் இந்த சமூகமும் உனக்கு தந்திருக்கும் வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்வாயானால், நீ ஒருவன் முன்னேறினால் அல்லது ஒரு சகோதரி முன்னேறினால், ஒரு பெண் முன்னேறினால், ஒரு தலைமுறை முன்னேறுகிறது. இந்த சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி வாழ்ந்ததோ, உலகத்திற்கு அறம் சொன்னதோ, அப்படி ஒரு அறம் சொல்லும் இனமாக இந்த இனத்தை மாற்ற